குரோனோ நியூட்ரிஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டைம்க்கு சாப்பிடுறது. அதை தவிர பேலன்ஸ் மீல் சாப்பிடுறது அதுவும் முக்கியம். இல்லைன்னா இதுவுமே வந்து ப்ராப்ளம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பேலன்ஸ்ட் மீல்ஸ், ஃப்ரூட்ஸும் சாப்பிடணும். இது காலை உணவா சாப்பிடலாம், இல்லை 11 o'clock இல்லை 4 o'clock அந்த டைம்ல சாப்பிடலாம். பால் எடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 400 ml டோன் மில்க். இது பாலா டீ காஃபில சாப்பிடலாம், இல்லை தயிரா சாப்பிடலாம். 2 தடவை தயிரா, நைட்டு தயிரை மோர் கூட பண்ணி சாப்பிடலாம். இல்லை இன்பிட்வீன் மீல்ஸ் கூட காஃபி டீக்கு பதில் மோர் குடிக்கிறவங்க இருக்காங்க, அது கூட இந்த 400 ml யூஸ் பண்ணலாம். பட் டோன் மில்க்கு வீட்டில் போட்ட தயிர் இதான் பெஸ்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ். இது 2 மீல்ல வரணும். மதிய உணவு நைட்டு உணவு, இல்லை காலை உணவு மதிய உணவு. இப்போ நைட்டு வந்து தூங்குறவங்க, வேலை பார்த்துட்டு காலையில் தூங்குறவங்க, அவங்க எழுந்துக்கிறச்சே 10:30 11 ஆகிடும். ஸோ அந்த மீல்லையும் வெஜிடபிள் எடுக்கணும். இவங்க வந்து அடுத்த மீல்லையும் வெஜிடபிள் எடுக்கணும். நார்மல் டைமில் சாப்பிட்றவங்க காலை அண்ட் மதிய நைட்டு வெஜிடபிள்ஸ் எடுக்கலாம். அடுத்தது புரோட்டீன் ஃபுட்ஸ். இதுவும் 2 வேளைக்கு வேணும். ஈதர் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச், இல்லை லஞ்ச் அண்ட் டின்னர். எக் சாப்பிட்றவங்க பிரேக்ஃபாஸ்டில் எடுத்துக்கலாம், இல்லை சாம்பார். மதிய உணவில் சுண்டல், ஸ்ப்ரவுட்ஸு, தால், ஃபிஷ், சிக்கன் ஆர் எக் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க. நைட் யூஸ்வலாக எல்லாரும் லைட்டாக சாப்பிட விரும்பப்படுவாங்க. அப்போ நைட்டில் புரோட்டீன் இல்லைன்னா டெஃபினட்டாக காலை உணவில் அதை எடுக்கணும்.